ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க மயூ. இந்த வாரத்துக்கான வீக்லி டேரட் ரீடிங் அண்ட் ஃபேரி ரீடிங் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் இந்த வீடியோல. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க இந்த வாரம் முழுக்க உங்களோட லைஃப்ல நடந்துட்டு இருக்கிற விஷயங்களை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால நிறைய விஷயங்களை நல்ல விஷயங்களை அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்றதான் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரொம்ப அழகான ஃபர்ஸ்ட் மெசேஜா நான் பாக்குறேன். அது மட்டும் இல்ல, இந்த வாரம் முழுக்க நீங்க உங்களுடைய இன்ட்யூஷன் என்ன சொல்லுது, உங்களுடைய மனசாட்சி என்ன சொல்லுதோ அதன்படி முடிவெடுங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க எல்லாரையும் ரொம்பவே கண்மூடித்தனமா நம்புவீங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த வாரம் யாரையும் ரொம்ப கண்மூடித்தனமான நம்பிக்கைய வச்சு அவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னா சரியா இருக்கும் அப்படின்னு நினைச்சு நீங்க எந்த முடிவும் எடுக்கக்கூடாதுன்றதுதான் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அலர்ட்னஸாவே நான் பார்க்கிறேன். அதே மாதிரி இந்த வாரம் பாருங்க 2 கார்டுமே ஜஸ்டிஸ் ஒண்ணு, இன்னொன்னு ஜட்ஜ்மெண்ட் அப்படின்ற 2 கார்டு. இந்த 2 கார்டுமே நீதியை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு கார்டு அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ நீங்க நீதிக்காக, நியாயத்துக்காக போராடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு இந்த வாரம் அதுக்கான நல்ல சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதான் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷமான செய்தியா நான் பார்க்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வாரம் யாரையும் கண்மூடித்தனமா நம்ப வேண்டாம். நம்பி எந்த காரியத்தையும் ஒப்படைக்க வேண்டாம். அதே மாதிரி யாரையும் கண்மூடித்தனமா நம்பிட்டு இவங்க இவ்வளவு வருஷம் எனக்கு பழக்கம் அப்படின்ற ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும் அடிப்படையா வச்சு யார்கிட்டயும் போய் உதவி கேட்காதீங்க அப்படின்றது யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அலர்ட்னஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்பவே அசட்டு தைரியமும் இந்த வாரம் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ ரொம்பவே கண்மூடித்தனமா யாரையும் நம்பி நம்மளால செய்ய முடியும் அப்படின்ற அசட்டு தைரியத்துல எந்த காரியமும் செய்யாதீங்க. ஸோ அதனால இந்த ஒரு வாரம் முக்கியமான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஹோல்ட் ஆன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக் அதை பத்தி டிசைட் பண்ணலாம். இந்த வாரம் ஃபேரி நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாமா? ஃபேரி நமக்கு சொல்ற அழகான செய்தி என்ன அப்படின்னா, அபாண்டன்ஸ் நம்மளை நோக்கி வர தயாரா இருக்குது. அட் த சேம் டைம் நாம எடுக்கிற முடிவுகள் ரொம்ப சரியானதாக இருக்கணும் இல்லையா? அப்படி நாம நல்ல முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா நம்மளோட மனசு ரொம்பவே தெளிவா இருக்கணும். அதுக்கு சந்திரனோட எனர்ஜி நமக்கு தேவை. அததான் இங்க ஃபேரி நமக்கு சொல்றாங்க. சந்திரனோட எனர்ஜியை பெறுங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, நாம எந்த ஒரு காரியத்தையும் தடையில்லாம சீக்கிரமா செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா அதுக்கு சூரியனுடைய ஆற்றல், சூரியனுடைய எனர்ஜி நமக்கு ரொம்பவே அவசியம். அதனாலதான் லைஃப் எனர்ஜிய பெறுங்க அப்படின்னு ஃபேரி நமக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. சோ இந்த வாரம் முழுக்க சந்திரனுடைய எனர்ஜியை பெறுவதற்கு சந்திரனை பார்த்து கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. சூரியனுடைய எனர்ஜியை பெறுவதற்கு தினமும் காலையில சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க, அல்லது அட்லீஸ்ட் சூரியனை காலையில பாருங்க. இதைவாது செய்யுங்க அப்படின்றதுதான் ஃபேரி நமக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் அண்ட் அழகான மெசேஜும் கூட. சோ நிச்சயமா இந்த வார டேரட் ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா சின்னதா ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம மயூ டிவைன் லைட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய இனிமையான நன்றிகள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுல நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மயூ. நன்றி, வணக்கம்.